மக்கள் நீதி மையம் 15 தொகுதிகள் கொண்ட பட்டியலை தயார் செய்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மக்கள் நீதி மையத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் 15 தொகுதிகள் கொண்ட பட்டியலை தயார் செய்திருக்கிறது. அந்த விவரங்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினீத் சரவணனிடம் கேட்கலாம். வினீத் சரவணன், 12 தொகுதிகள் கேட்பதாக இருந்தது. தற்போது 15 தொகுதிகள் கொண்ட பட்டியலை மக்கள் நீதி மையம் வெளியிட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் இதைதான் திமுக தலைமையிடம் அவங்க கோர போறாங்களா? நிச்சயமாக விக்னேஷ், மக்கள் நீதி மையத்துடைய செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டம் கடந்த 2 மணி நேரத்துக்கு மேலாக ஆளுநர்பேட்டையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் நடைபெற்றக்கூடிய நிலையில 15 தொகுதிகள் அடங்கிய பட்டியலை, உத்தேச பட்டியலை தற்பொழுது மக்கள் நீதி மையத்தினுடைய நிர்வாகிகள் கமலஹாசன் அவர்களிடம் சமர்ப்பித்திருக்கிறார்கள். இதனுடைய பட்டியலை பொறுத்தவரை சென்னையில் 16 மற்றும் அதே போல அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை சேர்த்து 22 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 8 தொகுதிகளை இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல கொங்கு மண்டலத்தில் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதி, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி, சிங்கநல்லூர், அதே போல கவுண்டம்பாளையம், திருச்சி, மதுரையை பொறுத்தவரை மதுரை மத்திய தொகுதி, திருச்சியை பொறுத்தவரை திருச்சி கிழக்கு தொகுதி, ஸ்ரீரங்கம் என இந்த பட்டியல் தற்பொழுது தயாராகி இருக்கிறது. இதிலிருந்து தங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 தொகுதிகள் வரை ஒதுக்கலாம் என்று அவர்களுடைய மக்கள் நீதி தரப்பில் இருந்து கூறப்படுகிறது. மக்கள் நீதி மையம் தரப்பில் இருந்து இந்த பட்டியலை வெளியிட்டாலும் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தலை மையப்படுத்திதான் இந்த பட்டியல் அனைத்தும் வெளியிடப்பட்டிருக்கிறது. கடந்த தேர்தல்களில் சந்திக்கும் பொழுது மக்கள் நீதி மையம் எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள், வாக்கு சதவீதம் அடிப்படையில் இந்த பட்டியல் தயாராகி இருக்கிறது. குறிப்பாக கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 4வது அணியாக மக்கள் நீதி மையம், சமத்துவ மக்கள் கட்சி, ஐஜேகே என 3 கட்சிகள் இணைந்து தேர்தல் சந்தித்தார்கள். மக்கள் நீதி மையம் 110 தொகுதிகளில் தேர்தல் சந்தித்தது. அந்த கட்சியினுடைய தலைவர் கமலஹாசன் அவர்கள் கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியிலே போட்டியிட்டு சராசரியாக ஒரு 2000 சில்லறை வாக்குகள் வித்தியாசத்தில் 2வது இடத்தில் தள்ளப்பட்டிருந்தார். அந்த தொகுதியை இந்த முறையும் தங்களுக்கு வேண்டும் என்று திமுக கூட்டணிக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த பட்டியலை மக்கள் நீதி மையம் தயாரித்திருக்கிறது. 15 தொகுதிகள் அடங்கிய பட்டியல் தற்போது வெளியாகி இருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி வினீத் சரவணன்.